இன்றைக்கு இருக்கும் சமூகத்தில் அதிக அளவில் கஞ்சா, கள்ளச்சாராயம், சிகரெட் மற்றும் ஆல்கஹால் என பல போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கொண்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே உள்ளது. இது போன்ற போதைப் பொருட்களுக்கு தற்போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் தொடர்ச்சியாக அடிமையாகி வருவதை பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர்களும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது அனைவரையும் மிரள வைக்கக்கூடிய வகையில் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருப்பதை கண்டறிந்து தற்போது செய்தி வெளியாகி வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து அதிக அளவு மக்கள் உயிருக்கு போராடிய நிலையில் 30க்கும் மேற்பட்டோர்கள் இறந்து போன செய்தி சமீபத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் போதைப் பொருட்களினால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகள் குறித்த செய்தி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. தற்போது இது எங்கு நடந்தது, என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக காணலாம். திரிபுரா மாவட்டம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிப்பதற்காக வெவ்வேறு ஊர்களில் இருந்து அதிக அளவில் மாணவர்கள் வருவார்கள். அவ்வாறு வேறு ஊர்களில் இருந்து வரும் மாணவர்கள் திரிபுராவில் ஹாஸ்டல் போன்றவற்றில் தங்கி படிக்கும் பலர் இருந்து வருகின்றனர். மேலும் இங்கு படிக்கும் பல மாணவர்கள் மிக பணக்கார வீட்டிலிருந்து வந்தவர்களாகவே இருப்பார்கள். இந்த நிலையில் அவ்வாறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தினந்தோறும் போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் 220 பள்ளிகள் மற்றும் 24 கல்லூரிகளில் படித்து வந்த மாணவர்கள் தாங்கள் எடுத்துக்கொள்ளும் போதைப் பொருட்களை ஊசி மூலமாக பயன்படுத்தி வந்தனர். மேலும் அவர்கள் ஒரே ஊசியை வைத்து அனைவரும் போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அனைவருமே ஒரே ஊசியை பயன்படுத்தியதால் அவர்களுக்கு HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டு அனைவருக்குமே பரவி உள்ளது என செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் திரிபுராவில் 828 மாணவர்களுக்கு HIV பாதிப்பு இருப்பதாகவும் அதில் 47 மாணவர்கள் பலியாகி இருப்பதும் உண்மை என்று அந்த மாநில அரசின் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கை கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது 2024ஆம் ஆண்டு வரை உள்ள எண்ணிக்கை என்று கூறியுள்ளது. இது மட்டுமில்லாமல் கடந்த 2022 முதல் 23 வரை மட்டும் திரிபுராவில் மொத்தமாக 1847 பேருக்கு HIV உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது HIV பாதிக்கப்பட்ட 44 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மாணவர்கள் ஒரே ஊசியை பயன்படுத்தி போதைப் பொருட்களை எடுத்துக்கொண்டதால் அனைவருக்குமே HIV பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வருவதை பார்க்கும் பொழுது பெரும் அதிர்ச்சியாக உள்ளது. மேலும் இன்னும் எத்தனை பேருக்கு HIV பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ என்று மக்கள் அனைவரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் திரிபுரா அரசு வெளியிட்டுள்ள பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்து பார்க்கும் பொழுது மேலும் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் இருந்து வருகிறது. இது குறித்த செய்தி தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருவதோடு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது.